ஹலோ மை டியர் லிஸ்னஸ், எல்லோரும் சூப்பராக ஆரோக்கியமாக பத்திரமா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்றைய வாழ்நாளில் இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம பலரும் மிஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆமாங்க, என்னது இது பார்க்கலாம். இது கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் பூமியவே ஆளலான்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், பொறுமை அப்படின்ற ஒரு விஷயந்தான். பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லி கேட்டிருப்போம். அதே மாதிரி இந்த ஒரு பொறுமையை நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இருக்கோ இல்லையோ பொறுமையாக முதல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று, பொறுமை. இது அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப புத்திசாலியாக இருக்க சில பேரால் முடியாத ஒரு விஷயம். பொறுமையாக இருக்க ஒருத்தனால அமைதியாக சாமி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது எப்படி அது? ஏன்னா பொறுமையாக இருக்கும்போது நம்ம மனசும் நம்ம என்ன அழைகளும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான அந்த கண்டென்ட் கொடுத்துரும். ஸோ ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா? ஸோ பொறுமைன்றது தான் அழகான விஷயம். அந்த பொறுமை கடைபிடிக்க பழகுவோம். அதே மாதிரி இந்த பொறுமைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள். ஏன்னா அந்த கொக்கு வெயிட் பண்ணுமா, தன்னோட இரை வர வரைக்கும் அது கான்சன்ட்ரேட்டடாக பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். தன்னோட இறை கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா டப்புன்னு தூக்கிடும். ஸோ அவ்வளோ நேரம் அந்த நேரம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் பீரியட் தான் அந்த பொறுமைன்னு சொல்கிறாங்க. ஸோ கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள்வோம் நாமும். அதுக்கப்புறம் நம்ம இது அன்றாட தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் இது நமக்கு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். நான் சொல்கிறேன், பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமை. ஆமாம்ல, சாமி நம்ம கடகடன்னு ரெடியாகும், போய் சாமி முன்னாடி நிற்போம், லப்பலப்பலன்னு ஏதோ சொல்லுவோம், நீர் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்களேன். சாமிக்கிட்ட போய் ரெடி ஆகிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கும்போது, சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும், இன்றைய நாள் நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்ட இந்த நமக்கு தேவையான இதை வேண்டுறதுக்கோ இல்லை பொதுவாக வேண்டுறதுக்கோ நமக்கு என்ன அங்கே வேணும்? பொறுமை வேணும்ல. ஸோ நமக்கு சாமி கும்பிடுற அந்த விஷயத்துக்கு கூட பொறுமை தேவை. கோயிலுக்கு போகிறோம், கடகடன்னு உள்ளே போகிறோம் வரோம், இல்லை பொறுமையாக அமைதியாக போயிட்டு வந்தோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக அதிகம்தான். ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் டு யூ இன் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியொரு விஷயம், சம்டைம்ஸ் வாட் அ பர்சன் நீட்ஸ் இஸ் நாட் அ பிரில்லியன்ட் மைண்ட். நம்ம ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ புத்திசாலிக்கும் அடி சறுக்கும் இல்லையா, எவ்வளோ பெரிய ஆளுக்கும் சறுக்கும். அதாவது அந்த நேரத்தில் பொறுமையை கடைப்பிடிச்சோன்னா நம்ம மனசு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம கேட்போம், லிசன் பண்ணுவோம். ஸோ அப்படி லிசன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும். இந்த இருக்கிற பல விஷயங்களில் இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் த ஹார்டஸ்ட் டெஸ்ட் இன் லைஃப் இஸ் ஹேவிங் த பேஷன்ஸ் டு வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட். சரியான நேரத்துக்கு சொல்லுவாங்க, பொறுமையாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமாம், நடக்கும். பொறுமையாக இருன்னு சொன்னால் எங்கிட்டு பின்னாடி இருக்கவன் தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அப்படி பின்னாடி இருக்கவன் தள்ளிட்டு முன்னாடி போகும்போது அந்த வேகத்தில் அவன் என்ன ஆகுறான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ பொறுமையாக தான் இருந்து பார்ப்போமே. Patience is not simply the ability to wait. It's how we behave while we are waiting. மறுபடியும் சொல்கிறேன், patience is not simply the ability to wait. It's how we behave while we are waiting. ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை அந்த கடவுள் காக்க வைக்கிறாரு அப்படின்னா நமக்கு உடனே தோண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரை இவ்வளோ இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அதெல்லாம் இல்லாமல் நம்மளை காக்க வைக்கிறாங்க அப்படின்னா he is going to give us something. அவங்க நமக்கானதை பெஸ்ட்டான விஷயத்தை அவங்க நம்ம கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் டு யூ இன் த ரைட் மொமெண்ட்.
அதே தான். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது எவ்ரிதிங் வில் கம்ஸ் டு அஸ் இன் த ரைட் மூமெண்ட். ஸோ வெயிட், ஹாவ் பேஷன்ஸ், எவ்ரிதிங் வில் கம் இன் த ரைட் டைம். அதே தான். எல்லாமே பொறுமை பொறுமை பொறுமைன்னா நம்ம ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, அது நம்ம அம்மா அப்பாங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என் நிலமையில் இருக்கு, நீ நாளைக்கு ஒரு அம்மா ஆகும்போது அப்பா ஆகும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம பல சூழ்நிலைகளை கடந்து வந்த பிறகு தெரியும், ஆமாம்ல பொறுமை எதுவுமே சிறந்த ஆசான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருந்தே ஆகணும். நிறைய அடி விழும், ஆனால் அப்போது மனம் துவண்டு போகாமல் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சூரியன் இருக்கிற அந்த சமயத்தில் மேகம் போய் சூழ்ந்துக்கிட்டாலும் அவ்வளோ சக்தி இருக்க சூரியனே வந்து பிரகாசிக்காது இல்லையா? அப்புறம் நாமெல்லாம் எப்படிங்க சோதனை காலத்தில் பொறுமையாயிரு, மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது, நீயும் நானும் மாத்திரம். ஸோ ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய தூரம், சாதிக்க வேண்டியதுக்கு நாம் பயணம் செல்லக்கூடிய தூரம் வந்து ரொம்ப பெரியது. ஸோ அந்த காலகட்டத்தில் நாம் காக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று பொறுமை. அந்த பொறுமையை கற்றுக்கலாம். A man who is a master of patience is master of everything. ஒரு கணம் பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே ஒரு கணம் பொறுமையாக இருந்துட்டோம்னா அந்த டிசாஸ்டரை, அந்த கெட்டதை நடக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். ஸோ உலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்தது பொறுமை. அப்படிப்பட்ட பொறுமையை நம்ம எல்லாரும் சம்பாதிக்கலாம், எல்லாரும் கற்றுக்கலாம், எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்களும் இதுவரைக்கும் பொறுமையாக என்னோட இந்த கண்டென்ட்டை கேட்டதுக்கு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.